ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்தில் கச்சத்தீவு அருகே மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருவதால் மற்றும் மீனவர்களின் படகுகளை இலங்கை கடற்படை அறிமுதல் செய்து வரும் நிலையில் இன்று தங்கச்சி மடம் யாகப்பா ஸ்கூல் தேசிய நெடுஞ்சாலையில் மீனவர்கள் ரயில் மறியல் செய்யப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் இன்று காலையில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்கள், அதாவது ராமேஸ்வரம் மீனவர்கள் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்து மேலும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததால் அந்த மீனவர்களையும் மற்றும் படகுகளையும் பறிமுதல் செய்து இலங்கை கடைக்கு சென்று கைது செய்து அங்குள்ள சிறையில் மீனவர்கள் இருக்கும் சூழ்நிலையிலும் இந்த படகுகளை மீட்க வலியுறுத்தியும் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை மீட்டு அழைத்து வரவும், மேலும் உறுதியாக கச்சத்தீவை மீட்க கோரியும் தமிழக எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியும் மீனவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம் மற்றும் பேருந்து மறியலில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் இன்று அந்த தங்கச்சி மடத்தில் ரயில் மறியல் செய்யப்படுவதாக அறிவித்திருந்த நிலையில் நேற்று தாசில்தார், டிஎஸ்பி உள்ளிட்டோர்கள் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் இன்று மீனவர்கள் அனைவரும் இன்று கூடி அந்த யாகப்பா ஸ்கூல் அருகே ரயில் மறியல் ஈடுபடப்படுவதாக அறிவித்திருந்த நிலையில் இன்று மாலை ரயில் மறியல் செய்ய போவதாக சூழ்நிலை இருந்து வருவதால் அப்பகுதியில் இன்று 16க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இன்று காலையிலிருந்தே போலீசார் குவிக்கப்பட்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியுள்ளது. இன்று மாலை மீனவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பேருந்து அந்த ரயில் மறியல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அப்பகுதியில் தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணிக்காக வந்து கொண்டிருப்பதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து செய்தியாளர் உதயகுமார்.